வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு. ஒரு 10 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். அப்போ தான் இதனோட எசன்ஸு எண்ணெயில் இறங்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளி பொடியாக நறுக்கினது. இதில் 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கின பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். ஒரு 10-20 செகண்ட் இதை பெரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். அதே சமயம் இடையில் ஒரு 2 தரம் கலந்து விடணும். கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு தரம் கலந்து விட்டுறலாம். 200 கிராம் காளானை நல்லா அலசிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பேனில் போட்டுடலாம். ஒரு 10-20 செகண்ட் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். காளான் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். இடையில் கலந்து விடணும். 10 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ காளான் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை பேஸ்ட்டாக அரைச்செடுத்து ஊற்றிடலாம். 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, இது காஞ்ச வெந்தயக்கீரை, இது ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, இதை கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ இதை ஒரு 30-40 செகண்ட் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த காளான் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.